வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தற்போது வாழைச்சேனைக்கும் பொலனறுவைக்கும் இடையில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிப்பு. சீரற்ற வானிலை காரணமாக நவம்பர் 16 முதல் இதுவரை ஏற்பட்ட அனர்த்தத்தின் மரணங்களின் எண்ணிக்கை 56 உயர்ந்துள்ளதாக தகவல். அனர்த்த சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கத்திடம் செயல்படும் திட்டமில்லை என்று எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் நிலவும் பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி ராணுவத்திற்கு உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். டிட்வா புயல் தற்போது வாழைச்சேனைக்கும் பொலனறுவைக்கும் இடையில் மையம் கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தற்போதைய வானிலை நிலவரத்தை விளக்கும் அவரது அறிக்கையின்படி புயலின் மையம் தற்போது மட்டக்களப்பு மற்றும் அம்பாறைக்கு இடையில் உள்ள மகாவுயா பகுதியை சுற்றியுள்ளது. இந்த நிலையில் இது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் எனவும் புவியின் மைய பகுதி முழுவதும் நிலம் வழியாக நகரும் வாய்ப்பு அதிகம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இருப்பினும் புயலின் இறுதி நகர்வு பாதை இன்னமும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. மையம் மற்றும் உள்மையம் ஆகிய வடக்கு மாகாணம் முழுவதையும் கடந்து நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய கணிப்பின்படி எதிர்வரும் 2ஆம் திகதி புயல் வட தமிழகத்தில் கரையெதிர்வை ஏற்படுத்தக்கூடும். மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை பகுதிகளில் தற்போது புயலின் மையம் இருப்பதால் ஒரு தற்சார்பு அமைதி நிலவுகின்றது. ஆனால் அது நீடிக்காது. நாடு முழுவதும் 29ஆம் திகதி வரை மிக கடினமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் இன்று பிற்பகல் முதல் மழை படிப்படியாக குறைய தொடங்கலாம். ஆனால் 3ஆம் திகதி வரை மழை தொடரும். மட்டக்களப்பில் 29ஆம் திகதி வரை மழையை குறையக்கூடும். திருகோணமலை மற்றும் வவுனியா மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை மிக கனமழை நீடிக்கும். வவுனியாவில் 1ஆம் திகதியிலும் சில பகுதிகளில் கனமழை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. முல்லைத்தீவில் இன்று நாளை மற்றும் தொடர்ந்து 1ஆம் 2ஆம் திகதிகளிலும் மிக கனமழை கிடைக்கும். மன்னார் மாவட்டத்தில் இன்று முதல் 1ஆம் திகதி வரை மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுராதபுரத்தில் பெய்யக்கூடிய கனமழை மற்றும் ஏற்கனவே நிரம்பியுள்ள குளங்களின் நீர் பாய்ந்தோடும் நிலைமை காரணமாக அருவியாறு மற்றும் கீழ்ப்பகுதிகளில் வெள்ள அபாயம் அதிகரிக்கக்கூடும். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் மிக கனமழை முதல் சிறிய அளவு மழை வரை எதிர்பார்க்கப்படுகின்றது. இது 2ஆம் திகதி வரை தொடரலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இன்னமும் சில மணித்தியாலங்களில் இந்த இரு மாவட்டங்களிலும் கனமழை அதிகரிக்க தொடங்கும். தற்போது திருகோணமலை மற்றும் வடக்கு மாகாணத்தில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகின்றது என்றும் இது இன்று மேலும் அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. தெற்கு ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் இன்று மிக கனமழை தொடர்கிறது. ஆனால் மறுநாள் பிற்பகல் முதல் மழை தளர தொடங்குகின்றது. மேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்று மற்றும் நாளை மிக கனமழை நீடிக்கும். 30ஆம் திகதி முதல் மழை குறைய தொடங்கலாம். இந்த புயலின் நகர்வு பாதை மிகவும் அசாதாரணமானது. வடக்கு மாகாணம் முழுவதையும் உட்படுத்திய வடக்கு நோக்கிய இந்த பாதை 1867ஆம் ஆண்டு முதல் வானிலை அவதானிப்புகள் பதிவாகியுள்ள வரலாற்றில் இதுவரை எதுவும் காணப்படாதது. எந்த புயலும் எந்த தாளமுகமும் இத்தகைய பாதையில் பயணித்ததில்லை. இது வரலாற்றில் முதல் நிகழ்வாக பதிவாகிறது. அனர்த்த சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கத்திடம் செயல்படும் திட்டம் இல்லை என்று எதிர்க்கட்சியினர் ரஞ்சித் மத்துப பண்டார தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நடைமுறையில் இருந்து சர்வதேச காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் 2026 வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றியவர் நாடு தற்போது கடுமையான அனர்த்த நிலைமையை சந்திப்பதாகவும் 6-7 வருடங்களுக்கு ஒருமுறை நிகழும் இத்தகைய சூழ்நிலைக்கு பாதுகாப்பு அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்பு இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் 1500 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டு சேதங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும் அவர் நினைவூட்டியிருந்தார். அத்துடன் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறாததால் விவசாயிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக வங்கி அறிக்கையின்படி வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளோரில் 35% பேர் விவசாயத்தோடு தொடர்புடையவர்களாக உள்ளார்கள் என்பதும் கவலைக்கிடமானதாகும். 1994ஆம் ஆண்டு தேசிய உற்பத்தியில் 22% பங்களிப்பளித்த விவசாயத்துறை கடந்த ஆண்டு 8.1% வீழ்ந்திருப்பது துறையின் சரிவை வெளிப்படுத்துகிறது என்றார். கடந்த ஆண்டு மட்டும் 1.5 லட்சம் பேர் விவசாயத்தை விட்டு விலகியிருப்பதும் 10% பேர் நிலங்களை பயிரிடுவதை நிறுத்தியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உர நிவாரணம் குறைக்கப்பட்டாலும் உர மூட்டை ஒன்று 1500 ரூபாயிலிருந்து 11,000 12,000 ரூபாவுக்கு உயர்ந்தாலும் விவசாயிகள் பெரும் சிரமத்தில் உள்ளார்கள். திரைசேரியில் நிதி உள்ளதாக கூறும் அரசு உரிய காலத்தில் நிவாரணம் வழங்க தவறுகின்றது செயலற்ற நிர்வாகத்தை காட்டுகிறது எனவும் அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இடர்காப்பு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதுவரை இந்த காலப்பகுதியில் 56 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 14 பேர் காயமடைந்துள்ளதாகவும் மேலும் 21 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
பலத்த காற்றுடன் தொடரும் அடைமழை காரணமாக மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. பாரிய வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை காப்பாற்றும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் உத்தரவுக்கு அமைய ஹெலிகாப்டர் பிரிவு ஒன்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள அனர்த்தம் காரணமாக 12,313 குடும்பங்களை சேர்ந்த 43,991 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று பாரிய வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ராஜாங்கனி பகுதியில் வீதியை ஊடறுத்து செல்லும் வெள்ளத்தில் பேருந்து சிக்கியுள்ளதாக புத்தளம் மாவட்ட செயலகம் தெரிவிக்கின்றது. இந்த நிலைமையில் பேருந்தில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்கும் நடவடிக்கையில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருவதோடு இதற்காக பெல் 212 ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நிலவும் பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி ராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே 20,500க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். நேற்று மட்டும் ராணுவம் சுமார் 3,790 பேரை மீட்டு பாதுகாப்பான மையங்களுக்கு அழைத்து வந்துள்ளது. கண்டி, நுவரலியா மற்றும் பதுளையில் ஏற்பட்ட கடும் வெள்ளம், நிலச்சரிவுகள் மற்றும் சாலை மூடல்கள் மீட்பு நடவடிக்கைகள் சவாலானதாக மாற்றியுள்ளன. ஆனால் ராணுவம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையினரும் மீட்பு பணிகளுக்காக தீவிரமாக ஆதரவளித்து வருகின்றனர். இலங்கையின் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்திற்காக இந்திய அரசின் மானிய உதவியும் இலங்கை அரசின் நிதி உதவியும் பயன்படுத்தப்படுகிறது என்று டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்தார். இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் செயல்முறை இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்பத்துடன் செயல்படுவதாகவும் முதலீட்டாளர்கள் குடிமக்கள் தரவுகளை அணுக முடியாதவாறு முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இருதரப்பு ராஜதந்திர ஒப்பந்தத்தின் காரணமாக தொடர்புடைய ஒப்பந்தங்களின் விவரங்களை சபையில் முழுமையாக வெளியிட முடியாது. பாராளுமன்றத்தின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகமாகுவது நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தின் முக்கிய முன்னேற்றம் எனவும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரே அடையாளத்தின் மூலம் சேவைகளை எளிதாக பெற முடியும் என்றும் கூறினார். இது நலன்புரி சலுகை விநியோகம் உள்ளிட்ட துறைகளில் மோசடிகளை தடுக்க உதவும் என்றும் குறிப்பிட்டார். இந்த திட்டம் சர்வதேச தர நிலைகளுக்கு இணங்க உயர் பாதுகாப்போடு வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் பயோமெட்ரிக் மற்றும் மக்கள் தொகை தரவுகளின் முழு உரிமையும் கட்டுப்பாடும் இலங்கை அரசிடம் மட்டுமே இருப்பதாகவும் தெரிவித்தார். தரவுகள் உள்ளூரில் அமைந்த பாதுகாப்பான மையங்களில் சேமிக்கப்படுவதால் தனி உரிமை குறித்து எந்த அச்சமும் தேவையில்லை என்று அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு குடிமகனுக்கும் பிறப்பிலேயே தனித்துவமான மாற்ற முடியாத டிஜிட்டல் அடையாள எண் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டை பாதித்துள்ள சீரற்ற வானிலை காரணமாக விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் www.srilankan.com என்ற இணையதளத்தில் சமீபத்திய விமான பயண நிலவரத்தை சரிபார்த்துக் கொள்ளுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இல்லையெனில் 1979 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது 0117771979 என்ற எண்ணை தொடர்பு கொண்டோ தகவல்களை பெறுமாறும் ஸ்ரீலங்கன் விமான சேவை அறிவித்துள்ளது. அதே நேரம் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கட்டுநாயக்கா விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் விமான நிலையத்திற்கு வரும் மற்றும் வெளிச்செல்லும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பயணிகளுக்கு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு விமானங்கள் கொச்சி, திருவனந்தபுரம் மற்றும் மத்தளவுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. மஸ்கட்டில் இருந்து பண்டார்நாயக்காவுக்கு சர்வதேச விமான நிலையத்திற்கு ஒரு விமானம் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. கோலாலம்பூரிலிருந்து பண்டார்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த மற்றொரு விமானம் இந்தியாவின் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. நாட்டின் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விமான சேவைகளுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.